ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜை வந்துட்டு டெக்ஸ்ட் வடிவத்தில் அனுப்பாமல் அது ஒரு லிங்க் வடிவத்தில் நம்ம சேவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை அனுப்புறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவை நீ கடைசி மட்டுக்கு பார்த்ததா நண்பா உனக்கு இதில் இருக்கக்கூடிய டிப்ஸில் வந்துட்டு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோவை நீ கடைசி மட்டுக்கு பாரு நண்பா. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்லை நண்பா. இப்போது கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடு. நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உனக்கு உடனுக்குடனே வந்துடும். நண்பா, நீயும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களில் ஒருத்தனை ஆகிடு. வா நண்பா, வீடியோக்குள்ளே போவோம். நண்பா, இந்த எப்ஸ் வந்துட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால், அதாவது நம்ம ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜை யாரும் பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த மெசேஜ் வந்துட்டு இப்போ அனுப்பக்கூடாது, அது குறிப்பிட்ட டைமில் தான் அனுப்பணும். அதுவும் இல்லாமல் அந்த மெசேஜை நம்ம வந்துட்டு இப்போ தான் அந்த மெசேஜ் ஞாபகம் இருக்குது, அந்த தகவல் இப்போ தான் ஞாபகம் இருக்குது, பட் அது சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகினா அந்த மெசேஜ் நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்படியானவங்களுக்கு அந்த முக்கியமான மெசேஜை வந்துட்டு யாருமே பார்க்கக்கூடாது. அப்படியான மெசேஜை வந்துட்டு எப்படி நம்ம சீக்ரெட்டாக லிங்க் வடிவத்தில் அந்த மெசேஜை வச்சு அதை எப்படி நம்ம அவங்களுக்கு மறுபடியும் டெக்ஸ்ட் வடிவத்தில் அவங்களுக்கு எப்படி அனுப்புகிறங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இப்போ நான் அந்த இடத்துல வந்துட்டு ஹாய்னு டைப் பண்ணணும் நண்பா. ஹாய்னு டைப் பண்ணிவிட்டு திரும்பி மறுபடியும் பேக் பண்ணி அதை வச்சுட்டு வரது இப்போ இல்லை, லேட்டாக தான் நம்ம ஒர்க் மெசேஜ் அனுப்பணும்னு போட்டு நம்ம லேட்டாக வரதுக்காண்டி இதை பேக் பண்ணி போகிறோம். போயிட்டு நம்ம மறுபடியும் அந்த யூஸ் பண்ண எப்ஸ் வந்துட்டு அழிச்சிட்டோம். பட் வந்துட்டு மறுபடியும் நம்ம அந்த வாட்ஸ்அப்புக்கு போகும்போது அந்த ஹாய்னு நம்ம டைப் பண்ணி வச்சது இருக்காது நண்பா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்படி இந்த மறுபடியும் அந்த இதை வந்துட்டு நம்ம டைப் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் அது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு லிங்க் வடிவத்தில் அதை வச்சுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, இப்போ வந்துட்டு அந்த எப்ஸை நம்ம பார்ப்போம். நண்பா, அதுக்கு முதல்ல அந்த ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அதில் வந்துட்டு ஓப்பன் இன் வாட்ஸ்அப்னு சொல்லி டைப் பண்ண உடனே அந்த எப்ஸ் வந்துட்டு வரும் நண்பா. இதான் நம்ம அந்த எப்ஸ். இந்த எப்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த எப்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே இப்படி ஸ்க்ரீனில் வரும் நண்பா. இதுதான் அந்த எப்ஸ். இந்த எப்ஸில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான கண்ட்ரியோடைய இது வரும், கோட் நம்பர் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த நாட்டில் உள்ளவருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ அவங்க அந்த நாட்டுக்குரிய கண்ட்ரி கோடை வந்துட்டு அதில் என்டர் பண்ணிக்கோங்க நண்பா. இது நான் வந்துட்டு ஸ்ரீலங்காங்கிறதுக்காண்டி இதில் வந்துட்டு நான் 94 தான் ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரி கோட் நம்பர். ஸோ இதை நான் வந்துட்டு என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு அவருடைய ஃபோன் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கணும் நண்பா. இதில் வந்துட்டு நான் என்னுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். 07587342234 என்டர் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது அப்புறமா நம்ம என்ன மெசேஜ் அனுப்ப போகிறோமோ அந்த மெசேஜை இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கணும்பா. என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் ஏதாவது மெசேஜ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இது மெசேஜ் நான் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த ஷேருங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும்பா. இந்த ஷேருங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இதை மெசேஜை வந்துட்டு நீங்கள் எதில் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த இதை சேவ் பண்ணி வைக்க போகிறீங்களா அல்லது சும்மா அந்த லிங்கை வந்துட்டு காப்பி பண்ணி வைக்க போகிறீங்களா அல்லது வாட்ஸ்அப்லேயே இன்னொரு இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு நம்பர் வச்சு அந்த நம்பரில் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்க போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு லிங்கை காப்பி பண்ணாமல் அதை நான் வாட்ஸ்அப்பில் எப்படி வச்சு மறுபடியும் அவருக்கு எப்படி அனுப்புங்கிறத காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பை நான் கிளிக் பண்ணுறேன் நண்பா. கிளிக் பண்ணுவோடனே இதில் கேட்கும் வந்துட்டு இது வந்துட்டு என்னுடைய நான் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒன்று. அந்த குரூப்பை கிளிக் பண்ணி நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அது வந்துட்டு லிங்க் வடிவத்தில் தான் இருக்கும் நண்பா. இதான் அந்த வந்துட்டு நான் அனுப்பின மெசேஜ் லிங்க். ஸோ இந்த லிங்கை நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு லிங்க் வடிவத்தில் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு தேவையான டைமில் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த டைமில் வந்துட்டு நம்ம இதை கிளிக் பண்ண உடனே அந்த வாட்ஸ்அப்பை வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி இருக்கும் நண்பா. ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்போ வேணாலும் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதான் நம்ம அனுப்பிக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். இதான் நண்பா நான் இப்போ அனுப்பிக்கிறது. இதை நம்ம வந்துட்டு எப்போ வேணாலும் அந்த லிங்க் வந்துட்டு எப்போ வேணாலும் நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் எப்போ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கணும் நண்பா, ஷேர் பண்ணிக்கணும் நண்பா. கண்டிப்பாக இந்த சேனலில் கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. தேங்க்யூ நண்பா.